தேவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார் அப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி அன்புள்ளவராக இருக்கிறார்? தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார்னு நம்ம சொல்கிறோம். அவர் எப்படி அன்புள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறார்? இப்போ நம்ம ஒருத்தர் சொல்கிறோம், நாங்கள் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்குங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களை அதை எப்படி காண்பிக்கிறோம்? ஏதோ ஒரு செயல் மூலமாக என்ன பண்ணுறோம்? அவங்களுக்கு காண்பிக்கிறோம். ஆமாம், ரொம்ப அன்பாக இருக்கிறேன்னு பச்சை தண்ணி கூட கொடுக்கல, வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு, ஐயா உங்களை நேசிக்கிறேன்னு உட்காந்துட்டு அவர் என்ன சொல்லுவார்? நேசம் போகுது, முதல்ல தண்ணியை கூட அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய அன்பை நம்ம ஏதாவது செய்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். அதே போல் தான் நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார் அப்படின்னா அவர் சும்மா நான் அன்புள்ளவர்னு சொல்கிறதில்ல. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்து நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து, நமக்கு சுகத்தை தந்து, நமக்கு பலனை தந்து, நமக்கு உதவிகளை செய்து அவர் அன்புள்ளவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நிரூபித்து கொண்டே இருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன் தேவன் என் வாழ்க்கையில் அன்புள்ளவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது அப்படின்னா நிச்சயமாக அவருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அவர் நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது எதை வெளிக்காட்டுகிறது என்றால் தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அதே போல் தான் நம்முடைய அன்பை சபையின் மேலே நான் சபையை நேசிக்கிறேன், சபை மக்களை நேசிக்கிறேன் அப்படின்னா நம்ம அநேக காரியங்களை செய்து நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் இது போன்ற விஷயம் இங்கே மட்டும்தான் இல்லை. நான் போய் நடத்திட்டு இருக்க சபைக்கு நான் நிற்கிற இடத்துக்கு வர ஃபேனே கிடையாது. ஃபேனை கழட்டி ஒரு ஓரமாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா யாருக்குமே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச வாட்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர வரைக்கும் அவங்களுக்கு ஆலயத்தை குறித்து கவலையே இல்லை. சரி, இதெல்லாம் மாறணும், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படி இருக்காருங்க? அவர் கிருபையும் சத்தியம் உள்ளவர், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன பண்ணினார்? வாசம் பண்ணுகிறார், வாசம் பண்ணினார் அப்படின்ட்டு யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கிருபையும் சத்தியமும் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், தேவனுடைய உண்மையை குறிக்கிறது. இப்போ தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அன்பாக இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அவர் என் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் என்னெல்லாம் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அதை எல்லாம் நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் வியாதியாக இருந்தேன், அவர் எனக்கு சுகத்தை கொடுக்க உண்மையுள்ளவராக இருந்தார். நான் கொஞ்சம் பணப்பிரச்சனையில் இருந்தேன், குறைவில் இருந்தேன், அவர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய குறைவுகளை நீக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். நான் பலவீனமாக இருந்தேன், அவருடைய பலத்தால் அவருடைய பலத்தை கொடுத்து என்னை பலன் கொள்ள செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ நம்ம சாட்சி சொல்லும்போது என்ன சொல்லணும்னா தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. ஆமாம், நாம் உண்மை, அது அவருடைய உண்மை. எப்படின்னா நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம மனுஷங்களுக்கு எப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு ரொம்ப உண்மையாக இருந்தோம்னா அவங்க நமக்கு உண்மையாக இருப்பாங்க, இல்லைன்னா அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. எதிர்பார்க்க முடியாது. நீ எப்படி எதிர்பார்க்குறேன்னு கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருந்து எல்லா காரியங்களும் எனக்கு சந்தித்து வருகிறார். அவர் தாங்க நம்ம ஆதாரம். ரட்சிக்கப்பட்ட போதில் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். கர்த்தர் மாத்திரம் எனக்கு போதும், எனக்கு சொந்தமோ பந்தமோ எனக்கு மற்ற எதுவுமே பெருசு இல்லை, எனக்கு கர்த்தர் தான் எனக்கு பெருசு அப்படின்ட்டு வந்தோம். நாளடைவில் இப்போ நீங்கள் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம்? கர்த்தர் எங்கேயோ இருக்கார், நம்ம எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கும் அவர் அன்னைக்கு எப்படி உங்களை ரட்சிக்கும் போது நீ உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதே போல் தான் இன்றைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்ம விட்டு விலகவும் இல்லை, நம்ம கைவிடவும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், அவர் நம்ம கூடயே தான் இருக்கார். அவர் நம்ம கூட இல்லைன்னா இன்றைக்கி அநேகர் நம்ம இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டோம். ஆமாம், எல்லா வேலைகளும் கொரோனா என்னை தாக்கிச்சு. கிட்டத்தட்ட ரெம்டெசிவிர் 5 ஊசிக்கு மேலே நான் போட்டேன்.
10 நாள் ஐயாலனி ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போனார். கொரோனா இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் ரொம்ப சீரியஸாக போய் சேர்ந்து கிட்டத்தட்ட 5 நாள் ஹாஸ்பிட்டலே இருந்தேன். 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, உங்களை ஈரோடு இல்லை கோயம்புத்தூர் ஷிஃப்ட் பண்ணணும். எங்களால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம், இனி வந்து உங்களை கோயம்புத்தூர் தான் ஷிஃப்ட் பண்ணணும். கோயம்புத்தூர் போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். நான் வீட்டுக்கு போகிறேன் சார் அப்படின்னு சிரிச்சார் அவர். சரி, வீட்டுக்கு போகிறேன்னா நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஏன் முன்னாடி சொல்லிட்டு போயிட்டு இவர் எப்படி தான் வீட்டுக்கு அனுப்புறேன்னு எனக்கு தெரியலன்ட்டார். அடுத்த நாள் பல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறிச்சு, என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டார். அடுத்த செக்கப்புக்கு போகும்போது சொல்கிறாரு, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆன அன்றைக்கி கிட்டத்தட்ட 13 டெட் பாடிக்கு நான் கையெழுத்து போட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எத்தனை பேருக்கு? 13 டெட் பாடிக்கு நான் கையெழுத்து போட்டேன். அப்போ சொன்னேன், எனக்காக நிறைய பேர் ஜெபிச்சாங்க சார், அதனால தான் நான் சுகம் பெற்றேன்னு. அப்போ சொல்கிறாரு, பிரார்த்தனைக்கு வல்லமை இருக்கிறது அப்படின்னு டாக்டர் சொன்னார். ஹல்லேலூயா. இவ்வளோ சீரியஸாக வந்து இந்த கொரோனா போயிட்டுருக்கு எனக்கு இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து இருக்கிற வரைக்கும் தெரில. இங்கே வந்தவாடி தான் தெரியுது இத்தனை பேர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா வேலைகளிலும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா சொன்ன மாதிரி பிரயாணம் பண்ணும்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம அரை தூக்கத்தில் எப்படியோ கார் ஓட்டுறோம், நமக்காக தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். எல்லா வேலைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிறார்கள். அப்போ நம்ம கர்த்தரை குறித்து நம்முடைய அவர் நம்மேல் வைராக்கியமாக இருக்கிறார். உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் உங்கள் மேல் வைராக்கியமாக இருக்கிறார். நம்முடைய வைராக்கியம் கர்த்தர் மேல் எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல் நான் வைராக்கியமாக இருக்கிறேன். எப்போல்லாம் நம்மளால் ஆண்டவரை நெருங்க முடியல, ஆண்டவரை தேட முடியல, வேதம் வாசிக்க நேரத்தை ஒதுக்க முடியல, ஜெபிக்க நேரத்தை ஒதுக்க முடியல, ஆண்டவரை ஆராதிக்க நேரம் ஒதுக்க முடியலன்னா அப்போ நம்ம முயற்சி எடுக்கணும். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனோடனே டாக்டர் உங்களோட சேர்ந்து அழுகுறாரு, நீங்கள் அழுகுறீங்கன்னு அவர் அழுகுறாரு. அன்றைக்கி உடனே ஆன்டிபயோட்டிக் எதிர்வினையாக என்ன பண்ணுறாரு, ஊசியை உள்ளே போடுறாரு, உடனே குளுக்கோஸ் ஏற்றுறாரு, உடனே டேப்லெட்லாம் கொடுத்து வீட்டுக்கு சரியாக போயிடும் போங்க அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு. அப்போ இதே போல் உங்களுக்கு ஆண்டவரை தேட முடியாத சூழ்நிலை வரும்போது அதற்கு எதிர்வினை நீங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். பைபிள் படிக்கவே முடியலன்னா ஒரு அதிகாரம் நீங்கள் சேர்த்து வாசிக்கணும். ஜெபிக்கவே முடியல அப்படின்னா எப்படி நம்ம இப்போ ஜெபிக்கிறது நம்ம எப்படினாலும் கமுந்து படுத்துட்டு கூட நீங்கள் ஜெபிக்கிறோம். நேர் முழங்கால் நின்று தான் ஜெபிக்கணுங்கிறதுலாம் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, மாறிடுச்சு. அன்னைக்கு இன்னும் உண்மையாக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் என்ன பண்ணிடுவான், உங்களை விட்டு ஓடி போவான். அதனால் கர்த்தர் மேல் வைராக்கியமாக இருந்தால் மட்டும்தான், கர்த்தர் மேலே வைராக்கியம் கர்த்தர் மேலே அன்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்ய முடியும், அவருடைய ஊழியத்தை செய்ய முடியும், அவருக்காக நம்ம இந்த உலகத்தில் வைராக்கியமாக இருக்க முடியும். ஆனால் நம்ம எப்படி இருந்தாலும் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் நமக்காக வைராக்கியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஒரு வசனத்துக்குள்ளாக உள்ளே போவோம். இன்றைக்கி நம்மளுடைய நினைவு எப்படி இருக்குன்னா, நல்லா நம்மை காட்டிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறவங்க, நம்மை காட்டிலும் ஒரு நல்லா இருக்காங்க, பொருளாதாரத்தில் மற்ற எல்லா விதத்துலையும் நல்லா இருக்காங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அவங்கள நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்படுறோம். 2 பேர், ஒருத்தர் கை தூக்கிட்டார், ஒருத்தர் சந்தோஷப்படுறாரு. சரி, ரொம்ப சந்தோஷம். அநேக வேலைகளில் சந்தோஷம் என்னவா மாறிடுதுன்னா நமக்கு துக்கமாக மாறுது. எதனால்? அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அவங்க நன்மை அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு விசுவாச பிள்ளைகளுக்கு மற்ற நல்ல உலக மனுஷனுக்கு நம்மளோட நிறையா வச்சுருக்கிறான், ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. எங்கே நமக்கு மனத்தாங்கல் வருது, எங்கே நமக்கு பிரச்சனை வருது, எங்கே நமக்கு துக்கம் வருதுன்னா அவர்களோடு நம்மளை என்ன பண்ணி பார்த்துடுறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேரிசன், மற்றவர்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்து அவங்கக்கிட்ட இருக்கிறது நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்னவே ஆரம்பிக்குது, பிரச்சனையும் வருது. ஆண்டவர் மேலேயும் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஜெபிக்கிறதுக்கு என்ன நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கொடுக்குறோம், ஊழியம் செய்கிறோம், அவங்கள மாதிரி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, எல்லாத்துலேயும் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், ஆனால் அவங்கள போல் நான் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த காரியத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு மனிதனையும் தேவன் விசேஷித்தவர்களாக தேவன் படைத்திருக்கிறார். இங்கே ஒருத்தரை போல ஒருத்தர் இல்லை. பாருங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட மூக்கை பாருங்க,
ஒரு மூக்கு கூராக இருக்குது, ஒரு மூக்கு முட்டை மாதிரி இருக்குது, ஒவ்வொரு மூக்கும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகு. எல்லா மனிதர்களும் குணத்திலே நிறத்திலே எல்லாவற்றிலும் ஒருத்தரோடு ஒருத்தர் ஒத்து போனவர்கள் அல்ல, மாறுபட்டவர்கள். ஹல்லேலூயா. இப்போ ஒரே மாதிரி பேட்டர்னில் ஒரு மைக் செய்கிறாங்கன்னா ஒரு மைக்கு செஞ்சுட்டு அதே மாதிரி 10,000 10 லட்சம் மைக் கூட ஒரே மாதிரி செய்யலாம். அதில் ஒரு சின்ன மாற்றத்தை செய்யணும். இல்லை ஒரு பானையை எடுத்துங்க, சிம்பிளாக ஒரு பானை செய்யணும். ஒரே மாதிரி பானையை அவனை செய்ய சொல்லணும்னா எத்தனை 1000 பானை கூட செஞ்சுருவான். ஒவ்வொரு பானையிலையும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் பண்ணி செய்யுங்க அப்படின்னா செய்ய முடியாது. ஆனால் கடவுள் பாருங்கள், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வித்தியாசமாக தேவன் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் மற்றவர்களோடு உங்களை ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் வித்தியாசமானவர்கள். சொல்லுங்கள், நான் வித்தியாசமானவன், நான் விசேஷித்தவன், ஐ எம் ஸ்பெஷல். ஹோட்டலுக்கு போனால் மட்டும் என்ன கேட்குறோம்? ஸ்பெஷல் ரவை. எல்லாத்துலேயுமே ரவா தோசை இருந்து ரோஸ்ட் இருந்துச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே என்ன வந்துருச்சு? ஸ்பெஷல் ரவை, ஸ்பெஷல் ரோஸ்ட்னு 2 முந்திரி பருப்பு மட்டும் தூவி விட்டு அதை ஸ்பெஷலாக மாற்றிடுறான். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஸ்பெஷல் இல்லை, நீங்கள் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் ஒருவருக்கு கொடுக்குறார், ஒருவரை ஆசீர்வதிக்கிறார், ஒருத்தரை உயர்த்துறாரு, மற்றவங்களை உயர்த்துறதுல நினைக்காதீங்க. நம்முடைய தேவன் வித்தியாசம் உள்ளவர் அல்ல. அவர் மாறுபாடுள்ள தேவனே இல்லை. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் உணவளிக்கிறவர். நல்லவங்களுக்கு மட்டும்தான் மழை பெய்யுதுன்னா எங்கேயுமே பெய்யாது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு அந்த பவரை கொடுத்து நீ சொன்னால் மழை பெய்யுன்னா நீ எங்கே உங்கள் ஏரியாவில் மட்டும்தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த தெருவில் மழை பெய்யக்கூடாது, அங்கே மழை பெய்யக்கூடாது, எங்கள் சித்தி வீட்டுக்கு மழை பெய்யக்கூடாது, எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு மழை பெய்யக்கூடாது, எங்கிட்ட கோவிச்சுட்டாரு நம்ம என்ன பண்ணுவோம்? அதனால தான் இதெல்லாம் ஆண்டவர் கையில் வச்சுருக்காரு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம உலகத்தோட சிஸ்டத்தையும் நம்ம தேவனுடைய சிஸ்டத்தையும் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும். உலகம் சொல்லும் பாருங்க, ஒருத்தனை இறக்கிட்டு தான் இன்னொருத்தன் ஏற முடியும். சொல்லுதா இல்லையா? ஒருத்தனை அடிச்சு தான் ஒருத்தனை பழைக்க முடியும். உலகம் சொல்லுது. எல்லாரெல்லாம் இங்கே பணக்காரனாக முடியாது, எல்லாரெல்லாம் இங்கே ஜெயிக்க முடியாது. யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். எல்லாரும் பஸ். ஆமாம், நீ பணம் சம்பாதிக்கணும்னா நீ என்னன்னாலும் என்ன பண்ணலாம்? மனுஷங்களை நீ பயன்படுத்தி பணத்தை நீ என்ன பண்ணலாம்? சம்பாதிச்சிக்கலான்ட்டு இந்த உலகம் சொல்லுது. ஆனால் வேதம் அப்படியே உலகத்துக்கு மாறுபட்ட விதத்தில் பேசுகிறது. அழிந்து போகிற உலக பொருட்கள்னாலே நீ மனிதர்களை சம்பாதித்துக்கொள்னு சொல்லுகிறது. விழுந்து போன ஆதாமின் மனம் பாபிலோனின், நம்ம பாபிலோன் வெளிப்படுத்தலாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா? இதான் பாபிலோனின் கலாச்சாரத்தில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். உலக கலாச்சாரம் என்னென்னா, மனுஷங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தி நீ என்ன பண்ணிக்க? பணத்தை எவ்வளோ நாளும் சம்பாதிச்சிங்க சொல்லுது. வேதம் சொல்லுது, உன் பணத்தை வச்சு உன்னால் எவ்வளோ மனுஷங்களை சம்பாதிக்க முடியுமோ நீ மனுஷங்களை சம்பாதிச்சிக்கன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ உலக மனுஷன் சொல்கிறான், யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், ஒருத்தனை அடித்து தான் இன்னொருத்தன் ஜெயிக்கணும்னு சொல்கிறான். தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. சங்கீதம் 145:16 வாசிங்க. 145 நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் என்ன பண்ணுகிறீர்? திருப்தியாக்குகிறீர். 16 வாசிங்க. 9 வாசிங்க. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாரு, ஒருத்தர் ஆசீர்வதிக்கல அப்படிலாம் நீங்கள் நம்ம சொல்லவே கூடாது. தேவனை அறியாத புறஜாதியான் மேலும் தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கர்த்தர் எல்லோரும் மேலும், வசனம் என்ன சொல்றது? கர்த்தர் எல்லோரும் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். தேவ தயவு எல்லா மனிதர் மேலும் இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஒரு மனிதனுடைய, ஒரு ஆதாமுடைய பாவத்தினாலே முழு மனித குலமும் என்ன வந்துருச்சு? பாவம். அதனால் நம்ம பாவிகள் ஒத்துக்கிறோமா? அது ஸ்ட்ராங்காக, அதுக்கு நம்ம டவுட்டே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. அவர் உலக மக்கள் எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் எல்லோருடைய பாவத்தையும் மன்னிக்க வல்லது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறோமா? ஒத்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ரத்தம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். இவங்களுக்கு தான் உதவி செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிற பாரபட்சம் இல்லை. அவர் நான் சொன்ன எல்லாருக்கும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய மலையை என்ன பண்ணுகிறார்? ஒழிய பண்ணுகிறார். மத்தேயு 6 வாசிங்க, 6:25 வாசிங்க. மத்தேயு 6:25-32 25 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அது என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கா? நான் விதைக்கணும், நான் அறுக்கணும், நான் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒரு கணக்கு சொல்கிறாங்க, இந்த எலி சாப்பிட்றது மட்டும், இந்த உலகத்தில் எலி மட்டும் சாப்பிட்றது ஒரு ரயில் தண்டவாளத்தில் கூட்ஸ் நிற்கிது பாருங்க. 300 கிலோமீட்டருக்கு ரயில் தண்டவாளத்தில் கூட்ஸ் நிறையா எவ்வளவு தானியங்களை நிரப்பி வைக்கிறோமோ 300 கிலோமீட்டருக்கு நினச்சி பாருங்க. அவ்வளவு தானியங்களை இந்த எலிகள் சாப்பிடுதான் ஒவ்வொரு வருஷமும். மதுரையே 200 கிலோமீட்டர் தான். ஆமாம், கோயில் விருதுநகர் தூரம் வைங்க. இந்த விலங்குகள், இந்த பறவைகள், இந்த குருவி, காக்கைகளுக்கெல்லாம் இவ்வளவு உணவு தேவை. என்னைக்காவது அது பற்றாக்குறைன்னு அழுதுருக்கா? இல்லை. இவ்வளவு பெருகினாலும் இவ்வளவு பஞ்சம் வந்தாலும் இவைகளையும் தேவன் பிழைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ காட் இஸ் அவர் ப்ரொவைடர். தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர். அவர் எல் ஷடாய், போதுமானதற்கு மிகவும் அதிகமானவைகள் நமக்கு தருகிற தேவன். அப்போ ஒருத்தரை உயர்த்துறாரு, ஒருத்தரை தாழ்த்துறாரு, ஒருத்தரை ஆசீர்வதிக்கிறார் நினைக்கக்கூடாது. அவர் எல்லோர் மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் என்ன பண்றாரு? அவர் ஆகாரம் கொடுக்கிறார். மத்தேயு 5:45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவர் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறார். நான் சொன்ன மழை மட்டும்தான் இங்கே வேதத்தில் இன்னும் சேர்த்து போட்டிருக்கு. அவர் எல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஒருவனை ஆசீர்வதித்து ஒருவனை ஆசீர்வதிக்காமல் விடுறவர் அல்ல. ஒரு வசனம் இருக்கணும், நீதிமொழிகள் 22:2 வாசிங்க. ஐஸ்வர்யவானும் தரித்திரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அப்ப தேவன் உருவாக்கும் போது ஐஸ்வர்யவான் தரித்திரன் உருவாக்குறது இல்லை. அவர் எல்லா மனிதர்களும் என்ன பண்றாரு? உருவாக்குறாரு. பாவர்ட்டி அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட். ஏழ்மை அப்படிங்கிறது என்னது? ஏழ்மை, தரித்திரம் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற எல்லா பணக்காரங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்து பணத்தெல்லாம் பிடுங்கி சரிசமமாக பங்கிட்டு கொடுத்துடலாம். எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்துட்டு 7 வருஷம் கழித்து பார்த்தா இன்றைக்கி இருக்கிற பணக்காரன் மறுபடியும் 7 வருஷம் கழித்து பணக்காரனாக இருப்பான். அந்த ஏழையாக இருக்கிறோம் மறுபடியும் 7 வருஷம் கழித்து ஏழையாகவே ஆயிரும். இது எப்படி? மனநிலை. ஆமாம். அப்போ நீங்கள் எல்லாமே நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கிறீர்களோ தரித்திரராக இருப்பது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வைத்தல்ல, உங்களுடைய மனநிலைமை. ஹல்லேலூயா. லாட்ரி சீட்டில் பாருங்கள் உழுதுன்னு சொல்கிறாங்க. ஆட்டோக்காரனுக்கு உழுந்துச்சு, கூலிக்காரனுக்கு உழுந்துச்சு, இவனுக்கு உழுந்துச்சுனாங்க. அவன் பாருங்கள் 2-3 மாதம் அல்லது 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட்டோ ஓட்டவே போயிடுறான்.
ஏன்னா அவனுடைய மனநிலைமை தரித்திர மனநிலைமை, தரித்திர புத்தியில் தான் இருக்குது. அப்போ தேவன் உங்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். உங்கள் மனம் புதிதாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுரூபமாகுங்கள். ஐஸ்வர்யம் பணம் உங்கள்கிட்ட இருந்தால் தான் பணக்காரன் இல்லை, ஐஸ்வர்ய மனநிலைமை உங்களிடத்தில் இருந்தாவே நீங்கள் பணக்காரர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாரு. ஒருத்தருக்கு அதிகம் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கம்மியாக கொடுக்கறதில்ல. யாரெல்லாம் தேவனை பற்றி புரிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய நன்மையை, ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் அனுபவிக்கிறார்கள். மற்றவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆளுங்க, மற்றவங்கள பார்த்துட்டு குறை சொல்லிட்டு அவங்கள கிரிட்டிசிசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒருபோதும் ஐஸ்வர்யனாக மாறவே முடியாது. மற்றவர்களை பாராட்டுகிற மனநிலைமையில் மற்றவங்களுக்கு வந்த ஆசீர்வாதம் எனக்கும் வந்த மாதிரி நினைக்கிறவங்க நிச்சயமாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது, அனைவருக்கும் கடவுள் போதுமானவர். அனைவருக்கும் போதுமானவர். எனக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் கடவுள் எப்படிப்பட்டவர்? ஆமாம், God is enough for everyone. எனக்கு மாத்திரம் இல்லை, என் சபைக்கு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, என் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் போதுமானவர். இது நம்ம என்றைக்குமே புரிஞ்சு வச்சுருந்தா மற்றவங்களை பார்த்து நம்ம பொறாமப்படவே மாட்டோம். இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படியே இருக்க போகிறதில்ல. தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவார், நிச்சயமாகவே என்னை மேன்மையாக என்ன பண்ணுவார், வைப்பார். அப்படின்னு நம்பிக்கை இருக்கவங்க வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு தான் இருப்பார்கள். அவங்க ஜெயித்து கொண்டு தான் இருப்பாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு தான் இருப்பாங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு ஆளும் தடை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால் மற்றவர்களை பார்த்து நம்ம பொறாமப்படுறது, ஸ்டொமக் பன், வயிற்றெரிச்சல் படுறது நமக்கு தேவையே இல்லை. ஆமாம், ஒருத்தங்க கார் வாங்கினாங்களோ அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஒரு பொருளை வாங்கினா அதை நீங்களே வாங்கின மாதிரி சந்தோஷப்படுங்க. நிச்சயமாக அதை உங்களுக்கும் கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து, வாட் டு யூ டிசையர்? நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் நீ ஆசீர்வாதமாக இருக்குன்னு தான் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. உனக்கு ஆசீர்வாதமாக இருக்க பிரியம் இருக்கா? திடீர்னு உனக்கு 1 கோடி ரூபா வந்துட்டு என்ன பண்ண முடியும்? 1 கோடி ரூபா வந்து என்ன பண்ணுவீங்க? பிளான் இருக்கு உங்ககிட்ட? 100 கோடி வந்து என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு ஐடியா இருக்கணும். எனக்கு தேவன் என்னை ஆசீர்வதிச்சா நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய போகிறோங்கிற பிளான் நம்ம எல்லாத்திலையுமே இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ அம்பானிக்கு இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அவனுக்கு பிஸ்னஸ் இருக்குது. அவருக்கு வேலையே என்னென்னா ஒவ்வொரு ஐடியாஸ், ஒரு 10 பேர் அல்லது ஒரு 100 பேர் 50 பேர் கொண்ட குழு ஒரு ஐடியாவை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இவர்கிட்ட அந்த ஐடியாவை சொல்லுவாங்க, அதை சேங்ஷன் பண்ணி அதுக்குள்ள பணத்தை கொடுத்துருவார். அவ்வளோதான். அவங்க எல்லாம் அதை செயல்படுத்தி அவங்க சேலரியெலாம் எடுத்துக்கிட்டு மீதி அவரோட லாபத்தை மட்டும் அவருக்கு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, அனுப்பிகிட்டே இருப்பாங்க. இவர் உலக கோடீஸ்வரன் ஆகிட்டன்ட்டு இவர் உங்கள் எங்கேயும் சுற்ற போகிறதில்ல, அடுத்தடுத்த ஐடியாஸை அடுத்தடுத்த பிளானை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால் நீ என்ன ஆக வேண்டும் என்று நீ என்ன ஆசைப்படுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர்கிட்ட வராங்க, ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்குறாரு. வியாதியோடு வராங்க, பலவீனத்தோடு வராங்க, சுகவீனத்தோடு வராங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? நீ என்ன விரும்புகிற? அப்போ அவங்க வாயை திறந்து இப்போ நம்மளால என்ன கேட்போம்? ஐயா, கண்ணு தெரியாமல் இப்படி தடவிக்கிட்டு வரேன், எனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறீங்களே அப்படின்னு கேட்போம். எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று தேவன் விரும்புகிறார், அதை கேட்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது அல்லது உங்களுக்கு என்ன வேண்டுங்கிறத நீங்கள் முதல்ல டிசைட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் விருப்பத்தின் மேலே தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம குழந்தைங்களே இருக்குது. இப்போ என் பையன் இருக்கான் பெரியவன், அவனுக்கு என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு பொக்கலைன் மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய மஞ்சள் கலரில் ஒன்று வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுத்தேன். சின்ன பையன், அது என்ன, அது எப்படி ஓட்டணும், அவன் பொக்கலைன்னு பார்த்தா தானே அவனுக்கு அந்த மைண்ட் வரும். அவன் சின்ன வயசில் வாங்கி கொடுத்தும்போது அதை என்ன பண்ணாவன், அதை தூக்கி போட்டு பாட்டாக பிரித்து உடைச்சிட்டான். அதே அந்த குழந்தை விரும்பி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை வாங்கி கொடுத்து பாருங்கள், அந்த இடத்துல சந்தோஷமே வேறு மாதிரி இருக்கும். அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ரொம்ப விருப்பமுள்ளவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு விருப்பம். இதை நல்லா நம்ம மைண்டில் என்ன பண்ணிக்கணும், ஏற்றிக்கணும். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். சகலவித நன்மைகளையும் நாம் சம்பூர்ணமாய் அனுபவிப்பது தேவனுக்கு பிரியமானது. இதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லை. சம்பூர்ணமாய் அனுபவிப்பது, தகாத விதமாய் அனுபவிப்பது தான் நமக்கு. அதைத்தான் தேவன் வேதம் வந்து என்ன சொல்கிறது, தப்புன்னு சொல்லுது. பணம் தவறல்ல,
பணத்தை சேர்ப்பது அல்லது பணத்தை சம்பாதிப்பது தவறான விஷயமே இல்லை. அப்போ முதலாவது உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில விருப்பத்தையும் பிலிப்பியர் 2:13 வாசி. தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனை படைச்சது அவன் எல்லாவற்றையும் ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டு அதை அவன் என்ன வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் அவர் ஜீவ விருட்சத்தின் கனின்னு ஒன்று வச்சிருந்தார். நன்மை தீமை தக்க அரிய கனியும் வச்சிருந்தார். ஆனால் அங்கே இன்னொரு கனி இருந்தது. அது என்ன கனி? ஜீவ விருட்சத்தின் கனி. இவன் அந்த கனியை விருப்பப்பட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனிக்கு பதிலாக ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு என்ன இருக்கு நினச்சி பாருங்க. ஆனால் இவன் அதை விரும்பிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் இவன் இதை சாப்பிட்டுட்டானா இவன் என்ன பண்ணுவான்? வியாதியோடய இருப்பான், சாவே மாட்டான். இது எவ்வளோ கொடூரம். கேன்சர் வந்துடும், அவனுக்கு வேறு ஏதாவது தீராத வியாதி வந்துடுது. ஏன்னா அவன் பாவம் செஞ்சிட்டான், பாவத்தின் சம்பளம் மரணம், வியாதி வந்துடுச்சு. இப்போ இவன் இந்த கனியை சாப்பிட்டுட்டானா வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும், சாகாமே இருப்பான்னு தான் என்ன பண்ணுறாரு? இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாதபடி இவனை தோட்டத்துட்டு என்ன பண்ணிடுவோம்? வெளியே அனுப்பிடுவோம். ஆனால் தேவனுடைய திட்டம் தன்னுடைய சுய சித்தத்தை விருப்பத்தை பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இதைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் விருப்பத்தையும் செய்கைகளையும் அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமாம், கார் வாங்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா ஐயோ என்ன பிசாசு எனக்கு நினைவு கொண்டு வரான்னு நினைக்காதீங்க. தேவன் தான் உங்களுக்கு நினைவை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு வீடு கட்டணும், ஒரு வீடு நிலம் வாங்கணும், இப்படி நன்மையான காரியங்கள், நகை வாங்கணும், இதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லை. இப்படிப்பட்ட விருப்பங்கள் செய்கைகளை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆமாம், நீ ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நீ மற்றவர்களுக்கு உன் கையை நீட்ட முடியும், சபைக்கு கொடுக்க முடியும், ஊழியத்துக்கு கொடுக்க முடியும். நாமளே ஆசீர்வாதமாக இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கவே முடியாது. அப்போ நீ என்ன விரும்புகிறாய்? நம்ம எதை விரும்பினாலும் தேவன் நமக்கு கொடுக்குறான். நான் ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லலை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை. எத்தனை பேர் எவ்வளோ பணம் இருக்குது, அவங்க வீட்டில் மகிழ்ச்சியே இருக்காது. சந்தோஷத்தை நீ விரும்பினா சந்தோஷத்தை தேவன் கொடுப்பார். சமாதானம், ஹல்லேலூயா, பீஸ்ஃபுல், எவ்வளவோ இருக்குங்க, ஆனால் வீட்டில் நிம்மதியே இல்லை. அந்த சமாதானத்தை விரும்பினால் தேவன் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். அப்போ உனக்கு என்ன வேண்டும், நமக்கு என்ன வேண்டும் என்கிறத நம்ம தான் விரும்ப வேண்டும். அதை விரும்பி கேட்கும்போது அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8:17, இன்னொரு 2 நாளாகவும் 1:11. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஆசை யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 1:11. இந்த விருப்பம் உன்னுடைய இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ கேட்டபடினாலும் பாருங்க, இவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது, அந்த விருப்பத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. இவன் கேட்டது மாத்திரமல்ல, இவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் கனத்தையும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இங்கே தாவீது இருக்கிறான், தாவீது அப்படியே படுத்துருக்கிறான். கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீடு, தந்தத்தினால் ஆன கட்டில் அப்படியே படுத்துட்டு பார்க்கும்போது இவனுக்கு ஒரு யோசனை வருது. நான் எங்கேயோ ஆட்டுக்கடையில் கிடந்தேன், எந்த மாதிரி இடத்துல தங்கியிருப்பான், இப்படி படுத்திருந்த என்னையை கொண்டு வந்து இப்படி ஒரு அப்படியே கேதுரு மரத்திலால் செய்யப்பட்ட வீட்டில் பேலஸில் வச்சுருக்கீங்களா ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பினான். அப்போ நம்முடைய விருப்பங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். அவன் விரும்பின உடனே பார்த்தீங்கன்னா, இவன் சாலமோன் வந்து ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த முதல்ல வாசித்த வசனத்தை வாசிமா, தேவையான தங்கம், வெள்ளி, கேதுரு மரங்கள், தந்தங்கள் அத்தனையும் அளவில்லாமல் சேர்த்து வைத்தான், சகோதரித்து வைத்திருந்தான். ஜனங்களுக்கும் கேட்டான். இவன் பர்சனலாக கொடுத்தான், ஜனங்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாலமோனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர்கள் இப்படி கொடுத்ததுனாலே, தங்கத்தையே கொடுத்ததுனால வெள்ளிக்கே சாலமோன் காலத்தில் ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமாம், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தர தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு மாத்திரமல்ல, உன்னுடைய விருப்பம்
ஐயா சொல்கிற மாதிரி பாருங்கள், ஒரு ஒயர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஒயர் மேலே நீ கவனம் வச்சுன்னா நீ கேளாதது தேவன் உனக்கு கொடுப்பார். ஒரு குடம் தண்ணி தானே மேலே தூக்கி கொண்டு வைக்கணும்னு நினைக்காதீங்க, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தேவன் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், இவர்களுடைய வாஞ்சையும் விருப்பமும், இவன் ஜனங்களை நடத்தணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் அவனை போல உடுத்து, நம்ம முதல்ல மத்தேயு வாசித்த வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், சாலமோன் கூட தன்னுடைய சர்வ மகிமையிலையும் அவன் போடாத ட்ரெஸ்ஸு போல இந்த காட்டு பூக்களுக்கெல்லாம் தேவன் உடுத்து வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது இந்த எடுக்கலான் இருக்கேன். கர்த்தர் எப்படிலாம் என்னெல்லாம் செய்திருக்கார். நமக்கு ஒரு சில வார்த்தை தான் தெரியுது, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத அநேக வார்த்தைகள் கர்த்தர் இதை செய்தார் அதை செய்தார்னு போட்டிருக்கு. உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் அதை ஒரு தியானம் மாதிரியே எடுத்து பாருங்க. நான் எடுக்கலான்னு இருக்கேன், எடுத்து அதை ஒரு பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரான்னு சொல்லி நாம் பிரமிக்கத்தக்க விதத்திலே அவர் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 7:18 வாசிங்க. நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆமாம், மாம்சத்துக்கும் ஆவிக்குரிய வித்தியாசம் சொல்றாரு. ஆனால் நம்முடைய ஆவி மனிதன் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். அநேக வேளையில் நம்முடைய மாம்சம் தடுத்தாலும் நம்முடைய ஆவிக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கு, நாம் நன்மை செய்ய வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட விருப்பமுடையவர்களாக தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கார், என்னையும் படைத்திருக்கிறார். நம்முடைய விருப்பத்திற்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்போ அநேகர் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நம்ம எதையுமே விரும்புகிறதே கிடையாது. நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு ஆண்டோட பிள்ளையாயிட்டா நான் எதையுமே விரும்புகிறதே இல்லை அப்படிங்கிறது யாருடைய தவறு? அவருடைய தவறா? இல்லை. நீ விரும்புகிறதை தேவன் உனக்கு தருவார். நீ விரும்புகிறது உனக்கு அருள் செய்யப்படும் அப்படின்னு தான் ஒரு ராஜாட்ட போய் ஒரு பொண்ணு டான்ஸ் தான் ஆடினா. அந்த டான்ஸை பார்த்தோன்னா ராஜாவால் சும்மா இருக்கவே முடியல. உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னு என்ன பண்ணுறான், யோவான்ஸ்தனோட தலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டான். நீ என்ன கேட்டாலும் நான் என்ன பண்ண உனக்கு தருவேன். அதே போல தான் நம்முடைய ராஜாதி ராஜா பரலோக ராஜ தேவனுடைய பிள்ளைகள், சொந்த குமாரர்கள் குமாரத்தி ஆகிய உங்களுக்கு தேவன் நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய விருப்பங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். நாம் விரும்பும்போது, நம்ம விரும்புகிற காரியங்கள் சரியாக இருக்கும்போது, அல்லது நாம் விரும்புகிற காரியங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்கும்போது, நீங்கள் விரும்பாத கேளாத ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு தேவன் தருவார். ஹல்லேலூயா. சரி, அடுத்து மூன்றாவதாக, தேவன் தம்முடைய வார்த்தையை எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கார். இன்னைக்கு நாங்கள் வாசித்தோம் சங்கீதம் 138:2 வாசி. அவருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறார், அவரு மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்போ அவருடைய வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு கனம் பண்றீங்களோ, அந்த வார்த்தையை கனம் பண்ணும்போது, பற்றி கொள்ளும் போது, அதன் மூலம் நீங்கள் ஆசீர்வாதத்தை, பெருமையை, நன்மையை அடைவீர்கள். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்களா, உபாகமம் 30:14. இன்னொருத்தர் யோசுவா 1:8 வாசி. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொழுது அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும்படி, அந்த வார்த்தை எங்க இருக்குங்க? உன் வாயிலும் இருதயத்திலும் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தின் நிறைவினால் என்ன பண்ணும்? வாய் பேசும். அப்போ உங்கள் வார்த்தையால் உங்களுடைய வாய் நிரம்பணும். அப்படின்னா முதல்ல என்ன நிரம்பணும்? உங்கள் வாயில் இருதயம் நிரம்ப வேண்டும். ஆமாம், இந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் உங்கள் வாயில் பேசுகிறத உங்கள் காதில் கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை மறுபடியும் உங்கள் சப்கான்சியஸுக்குள்ளே போய் அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது இப்போ அந்த வார்த்தையே வாயிலிருந்து வெளியே வரும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாயிலிருந்து தேவையில்லாத அபிசுவாசமான வார்த்தை, கெட்ட வார்த்தைலாம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம எதை கேட்டிருக்கிறோம்? ஆமாம், எதிர்மறையான கெட்ட வார்த்தைகளை கேட்டு 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 நிரப்பிட்டோம்னா, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் முடியாது, எனக்கெல்லாம் இது அருகதை இல்லை, எனக்கெல்லாம் இது யோக்கியது இல்லை, இப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைலாம் வருதுன்னா என்ன அர்த்தம்? எது நிரம்பியிருக்கு? மற்றவங்க சொல்கிற இதெல்லாம் நம்மளால் முடியாது, இதுக்கெல்லாம் நம்ம தகுதி இல்லை அப்படின்ட்டு இந்த உலகம் பேசுகிற மாதிரியே நம்ம அந்த வார்த்தைகளை கேட்டோம்னா இந்த வார்த்தையை தான் பேசுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படிப்பட்ட அநேக கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீ போகும்போது எப்படிப்பட்டவனா இருப்பா? ஆசீர்வாதமாக இருப்பா. நீ வரும்போதும்
ஆமாம், மதுரையில் ஜான்துரை பாஸ்டர் இருப்பார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜான்துரை பாஸ்டர் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அவர் அந்த பிஎம் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்களாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே போகும்போது சொல்லுவாங்களாம், அனுப்பி வைப்பாங்களாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் போகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குப்பா, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்களாம். வரும்போது சொல்லுவாங்களாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வரும், நீர் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர். சந்திக்கவும் சொல்லுவாங்க, அக்கா சொல்லி அனுப்பிவிடுங்க. அப்போ இப்படி சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி அனுப்புகிறாங்களாம். என்னடா இப்படி சொல்கிறாளேன்னு போயிட்டு ஏதோ ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காசே இல்லையா, பாக்கெட்டில் காசு இல்லை. போய் அந்த கடைக்கு முன்னாடி நின்றுட்டாராம். நின்றுட்டு அந்த பொருளையும் சொல்லிட்டாராம். சொல்லிவிட்டு பார்க்குறாராம், அமௌண்ட்டு அந்த பொருளை காட்டிலும் 1 மடங்கு அதிகமான அமௌண்ட்டு டிங்னு ஒரு மெசேஜில் வந்து விழுவுதான். என்ன பண்ணுறாரு, ஸ்கேன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைகள் வல்லமை உள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை என்ன பண்ணாது, ஒருபோதும் ஒளிந்து போகாது. இந்த வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தை உண்மை சத்தியம், நீயும் நம்பி அதை உறுதியாக நம்பினா உன் வாழ்க்கையில் இது நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தை, அதை வார்த்தையாகிலும் அந்த வார்த்தையின் உறுப்பாகிலும் அழிந்து போகிறது தேவன் விரும்புவதே இல்லை. அப்போ இந்த வார்த்தையை யாரெல்லாம் கனம் பண்ணுறீங்களோ, இந்த வார்த்தையை பற்றி கொள்றீங்களோ, உங்களுக்கு நிச்சயமாக வெகுமதி வந்து சேரும். யோசுவா 1:8 வாசிங்க. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவன்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். யூ ஷல் ப்ராஸ்பரஸ்னு வருது இங்கிலீஷில். அப்பொழுது நீ ஆசீர்வாதம் உள்ளவனாயிருப்பாய். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் நம்ம விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப கேட்க கேட்க, வாசிக்க வாசிக்க, கேட்ட வசனமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப நீ கேட்கும்போது படிக்கும்போது உன் விசுவாசம் தூண்டப்படும். நிச்சயமாக இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையிலே மாம்சமாய் மாறி அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை, அது அவர் அனுப்பின காரியமாய் வாய்க்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை எடுத்து நீ பேசும்போது அது வெறுமையாக திரும்பாது, அது நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்பும். சங்கீதம் 1:2, நீதிமொழிகள் 4:20-22. சங்கீதம் 1:2 மட்டும் வாசிங்க. பாக்கியவான் அவன். இது எல்லாருக்குமே தெரியும். சங்கீதம் 1. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தால் அவன் செய்வதெல்லாம் என்ன பண்ணும், வாய்க்கும். அப்போ நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும், கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. இது எல்லாருமே நம்ம பயம் இல்லாமல் தலைமாட்டில் வச்சு தூங்குறதுக்கோ அல்லது ட்ராவல் பண்ணும்போது கர்த்தருடைய வேதத்தை சுமந்தால் அவர் என்னை சுமப்பாருன்னு வேதத்தை சுமக்கிறதுனாலையோ ஆசீர்வாதம் வரப்போகிறதில்ல. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் எடுத்து உபயோகப்படுத்துகிறீங்களோ இந்த வார்த்தைக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்கிறதெல்லாம் சத்தியம்னு யாரெல்லாம் நம்பி அதை சொல்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்ற ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நல்ல வார்த்தைகளை போதிக்கிற பிரசங்கிக்கிற நல்ல சபைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அதில் அதுக்கு முதலாவது தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல கரங்களை தட்டி. ஏன்னா அநேக சபைகளில் போய் என்னெல்லாம் அவருக்கு எப்படிலாம் அவங்கள திட்டணுமோ அப்படி திட்டுற சபை இருக்குது. நல்ல டோஸ் கொடுத்து அதுக்காக பயன்படுத்துகிற சபை இல்லாமல் நல்ல வார்த்தைகளை போதிக்கிற ஆட்களை கொண்டு வந்து உங்களை போஷிக்கிற நல்ல சபை. அதனால் இதுக்கு எப்பயுமே நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வார்த்தைக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த மனிதர்கள் வார்த்தை மனிதர்களாக இருப்பாங்க. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுவார்கள். அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்துவார். ஏன்னா அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். வார்த்தையை பேசுகிற உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாகத்தான் இருக்கும், அது மகிமை உள்ளதாக தான் இருக்கும், அது தயவு உள்ளதாக தான் இருக்கும். ஏராளம் தாராளம் பெருக்க உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக வந்து பலிக்கும்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படி இருக்கு. இன்னைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில் கடன் இருக்கு, இன்னைக்கு என் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கு, இன்னைக்கு என் வாழ்க்கையில் நிறைவில்லைங்கிறத பார்க்காதீங்க. அது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்குது, ஆனால் நிச்சயமா என்னைக்கு இப்படி இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ 3 காரியம் சொன்னேன். முதலாவது, தேவனை பற்றி அவர் எல்லாருக்கும் எப்படிப்பட்டவர்? அனைவருக்கும் போதுமானவர். இரண்டாவது, நீங்கள் விரும்ப வேண்டும், ஆசீர்வாதத்தை நீங்கள் நல்லா இருக்கணும் விரும்பணும். மூன்றாவது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசி அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோகப்படுத்தி அந்த வார்த்தைக்கு உண்டான கனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து 4வது, யாக்கோபு 1:17 வாசிங்க. 17 யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அதே தான், அவர் பட்சபாதம் உள்ளவர் தான் இங்கே சொல்லுது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்படி நம்முடைய ஆதாரம் கர்த்தர். நம்முடைய வேலை நம்முடைய ஆதாரம் அல்ல. நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய ஊழியங்கள், நாம் எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அது நம்முடைய ஆதாரம் அல்ல. நாம் காணக்கூடாத தேவனை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அவர்தான் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம இன்னைக்கு ஹரிசாண்டலாக தான் நம்ம பார்க்குறோம். ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த சபை என்ன பண்ணிகிட்ருக்கு. ஆமாம், காண்கிற நபர்களை, பார்க்குற நபர்களை, இந்த உலகமும் ஹரிசாண்டலாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் பரலோகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதான் சொல்கிறான், வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை என்ன பண்ணுவேன்? ஏறெடுப்பேன். அப்போ எப்பயுமே நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், நம்ம உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருக்கணும். நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடுறோம். அது தப்பு இல்லை. அதனால் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? மேனேஜ் பண்ணியே போகலான்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லா சிறிய விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக எனக்கு இது தேவையை சந்திப்பார், இதற்குண்டான அனுகூலமான வாசல்களை திறப்பார், இதற்கேற்ற சரியான நபர்களை எனக்கு தருவார், சரியான வாய்ப்புகளை எனக்கு தருவார், சரியான நேரத்தில் தேவன் எல்லாவற்றையும் சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை இருதயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் பரத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேங்க, காட் இஸ் வெரி வெரி பொசசிவ். தேவன் என்னென்னா, சிறிய விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும், பெரிய விஷயமா இருந்தாலும் நாம் அவரை சார்ந்திருக்குன்னு விரும்புகிறார். நம்ம பிள்ளைங்க யாரை சார்ந்திருக்குன்னு நம்ம விரும்புகிறோம்? ஆமாம், சின்ன சாக்லேட் வேணாலும் அவன் எங்களை ஓடி வந்து கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதே போல் நீ கேட்காதையும் தேவன் கொடுக்குறார். இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது, நீங்கள் யார் மேலே யார் உங்களுடைய ஆதாரமாக இருக்குங்கிறத தேவன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறார். அப்போ எல்லாவித நன்மைகளும் நமக்கு யார் என்கிட்ட எந்த ஒரு சின்ன பேனா வாங்கினாலும் சரி, பென்சில் வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, நான் ஜெபம் பண்ணால் இந்த வசனத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணுவேன். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வராவிட்டால் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஹல்லேலூயா. எல்லாமே பரத்திலிருந்து தான் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பரத்திலிருந்து அளிக்கப்படுகிறதுனால தான் நம்ம எல்லா நன்மைகளையும் பெற்று நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய மன ஓட்டம் கர்த்தரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எடுத்து வாசிங்களே, எபிரேயர் 3:1-6. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கவனம், நம்முடைய எண்ணம் யார் மேல இருக்குன்னா இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா நன்மைகளும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம என்னைக்கு மறந்து போயிடவே கூடாது. நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை மீட்கும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுத்துருக்காரு.
அவர் பலியாக கொடுத்ததுனால தான் நம்ம எல்லாமே அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை என்றைக்கு மறந்து போயிடவே கூடாது. ஹல்லேலூயா. அப்போ எல்லாவற்றுக்கும் காரணம் பிதா. பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பியிருக்கிறார். குமாரன் நமக்காக பலி செலுத்தப்பட்டிருக்கிறார், ரத்தம் சிந்தியிருக்கிறார். அதன் மூலமாக எல்லா மேன்மைகளும் எனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் காரணம் யாரு? கர்த்தர். என்னுடைய ஆதாரம் யாரு? கர்த்தர். நான் எது எடுத்தாலும் நான் வெற்றிக்கெல்லாம் தேவனுடைய ரிலேஷன்ஷிப்பில் தான் நான் பார்ப்பேன். எனக்கு இது பணத்தை மட்டும் நான் பேசலை. எனக்கு ஒரு போராட்டம் வருது, எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம நினச்சி பார்க்கணும், கர்த்தர் இந்த பிரச்சனையிலிருந்து என்னை நீக்கி வெளியே கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படி எல்லா விஷயத்திலும் நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள் தேவன் பக்கமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதுக்கு மாறாக நம்ம செய்கிறதுனால தான் மற்றவர்களை பார்த்து என்ன பண்ணுறோம்? கடவுளை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு என்ன வருது? மற்றவர்கள் உயரும் போது பொறாமை வருது. மற்றவங்களை பார்த்து நமக்கு ஒன்று நடக்காத போது கோபம் வருது. ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறோம், நம்முடைய மனம் பதறுது. இதெல்லாம் எதனால்னா கர்த்தர் நம்ம இதை செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை இழக்கிறதுனால தான் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பக்கமாகவே திரும்பும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இருக்கிற வாழ்க்கை தேவன் விரும்புகிற வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நேராக உங்களை நகர்த்த தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி நீங்கள் இருக்கிற ஆசீர்வாதம், இன்றைக்கி இருக்கிறது நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் விரும்பினதில் வாழ்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் வேறு விதமாக விரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அடுத்த கட்டத்துக்கு தேவன் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். எல்லா விதத்திலும், பணத்தில், பொருளாதாரத்தில், மகிழ்ச்சியில், சமாதானத்தில், எந்தெந்த எவ்ரி ஏரியா. ஆசீர்வாதம்னா நம்ம பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைக்கிறோம். இல்லை, பணம் இருக்கிறவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா இல்லை. எல்லா எவ்ரி ஏரியா உணர்வு பூர்வமாக, உறவு பூர்வமாக, ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அநேகர் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம நெருங்கியவங்ககிட்ட பேச முடியாமல் ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சிருக்கோம். அப்படிப்பட்ட உறவுகளை எல்லாம் சீர்படுத்த தேவன் விரும்புகிறார். இதுதான் ஆசீர்வாதம் என்கிறது ஒரு பேக்கேஜ். ஆசீர்வாதம்னு ஒன்று நம்ம திங்க் எங்கே போகுது? பணம், தங்கம் இல்லை. ஆசீர்வாதம் என்னது? நத்திங் மிஸ்ஸிங், சாலோம், சமாதானங்கிற இடத்துல பூரா ப்ராஸ்பரஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கிறது. ப்ராஸ்பரஸ் அப்படிங்கிறது ஒரு முழுமையை குறிக்கிறது. அவன் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது தான் ஆசீர்வாதம். பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லலை. அவன் உறவுபூர்வமாக, உணர்வு பூர்வமாக, சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, ஆத்துமாவிலே, மனதிலே, சிந்தனையிலே, எண்ணத்திலே, எல்லாவற்றிலும் அவன் பரிபூர்ணமுள்ளவனாய் வாழ்வதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா அது ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எல்லா விதத்திலும் அவனுக்கு அதான் 128 சங்கீதத்தில் 128ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய ஆசீர்வாதம். அவன் மனைவி எப்படி இருப்பா, அவன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, அவன் குடும்பம் எப்படி இருக்கும், அவனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கார்? 128ஆம் சங்கீதத்தில் எழுதி காண்பித்திருக்கிறார். அப்போ நம்முடைய பார்வை, நம்முடைய கவனம் தேவன் மேல் தான் இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம விரும்ப வேண்டும். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். இப்போ நம்ம மற்றவர்கள் பார்த்து பொறாமப்படுறோம். மற்றவங்க உயர்வாக இருக்கும்போது நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறோம். ஆனால் மற்றவர்கள் உயர்வடைவதை, மற்றவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அல்லது நீங்கள் உதவியாக இருக்கணும். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு பைபிளே பிடிச்ச எக்ஸாம்பிள் யோனத்தான் தான். யாருங்க? யோனத்தான். யோனத்தானுக்கு தாவீது எப்படிப்பட்டவன்? உயிரான சிநேகிதன், நண்பன், எல்லாம் ஓகே. ஆனால் இவனுக்கு ஆப்பு வைக்கிறது தான் யார் வரா? தாவீது. இவன் தான் பிரின்ஸ். அடுத்த பட்டத்து இளவரசன் யாரு? சவுலுக்கு அப்புறம் யோனத்தான். ஆனால் இவனுக்கு நல்லா தெரியுது தாவீது தான் வரப்போறான்ட்டு. அப்பா பொறாமப்படுறான். ஐயோ, என் பையன் வராமல் இவன் வரானேன்ட்டு அவன் என்ன பண்ணுறான்? அப்பா பொறாமப்படுறான். ஆனால் யோனத்தான் செத்த போது தாவீது சொல்கிறான், அவன் உயிரை போல என்னை நேசித்தான்னு சொல்லிட்டு. தாவீது அடுத்து அரசனாக வர்றதை குறித்து யோனத்தானுக்கு கவலையே இல்லை. சொல்கிறான், நீ அரசனாக வருவ, கர்த்தர் உன்னை அரசனாக கொண்டு வருவார், நீ வந்துட்டா என்னுடைய சந்ததியை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்கிற ஒரு மனது. ஹல்லேலூயா. யோனத்தானும் சேர்ந்து குறி வச்சிருந்தா
கர்த்தரை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் யோனத்தானும் சேர்ந்து அவனை வலையில் வீழ்த்து நினச்சிருந்தா தாவீது ஒருவேளை அடிபட்டிருப்பான். ஆனால் முழுவதுமாக தாவீது உயர வேண்டும், தாவீது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவனுடைய சித்தம் தாவீது என்பதை யோனத்தான் ரொம்ப ரொம்ப விரும்பி வைத்திருந்தான். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்மளால் முடிந்தவரை மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஒன்று அவனுக்கு அப்படி அள்ளி அள்ளி கொடுத்துதான் இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன ஆலோசனை, நீங்கள் காட்டுற ஒரு சின்ன அன்பு, நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன ஒரு கைட்னஸ், இது எல்லாமே ஒரு மனிதனை உயர்த்த ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். நகோமி ரூத்து வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது நகோமி என்ன பண்ண ரொம்ப கருத்தாக இருந்தான். கரெக்டாக அவனை அவளை அப்படியே கைட் பண்ணி அப்படியே கொண்டு போய் அந்த போவாஸை அந்த போவாஸை தான் உனக்கு கணவன்ட்டு நியமித்து அப்படியே என்ன பண்ண அவனை, ஏன் கூட நீ வந்துட்ட, உன்னுடைய சவுக்கியத்தை நான் தேடாமல் இருப்பேனோ அப்படின்னு சொன்னான். மொர்தெகாய் பாருங்கள், எஸ்தரை ரொம்ப கவனமாக அப்படியே கொண்டு போய் அந்த அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து அவளை அப்படியே ஒரு ராஜாத்தியை உயர்த்துற வரைக்கும் இவன் அரண்மனை வாசல்லே வந்து நின்றுக்கிட்டே இருந்தான், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ இப்படிப்பட்ட நபர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை, அதாவது என்ன சொல்கிறது, உலகம் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. உன்னால் உதவி இல்லைனாலும் உபத்திரமாக இல்லாமல் இரு, அது உலக பழமொழி இல்லை. உன்னால் ஆன மட்டும் மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இரு. நீ மற்றவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கதான் உன்னை தேவன் ஆசீர்வாதமாக வச்சிருக்காரு. நல்லா கரங்களை தட்டி வாங்கிங்க எல்லாரும். ஒரே வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:11-12. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே எவ்விதத்திலும் வாசிங்க அடுத்து. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். அநேகர் ஸ்தோத்தரிப்பதற்கு அது எப்படிப்பட்டதா இருக்கும்? சம்பூர்ணம். நீங்க கொடுக்கிறது, நீங்க செய்கிற உதவி அநேகர் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற இவன் தர்ம சகாயத்தை இவர் கலெக்ட் பண்ணுறாரு, ஆனால் இதை கொண்டு போய் கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்க வாங்கிட்டு சாப்பாடே இல்லாதவனுக்கு நீங்கள் கொடுக்குற 1 கிலோ அரிசி 2 கிலோ அரிசியை நாங்கள் கொண்டு போய் கொடுத்தா அவன் வாங்கிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்போ பாருங்கள், நீங்கள் செய்கிற உதவி, நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற உதவி அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறது. அப்போ நம்ம எவ்வளோ நன்மை செய்யணும் பாருங்கள். இப்போ நம்ம காணிக்கை கொடுக்குறோம், மற்றவங்களுக்கு ஏழைகள் உதவி என்ன நீங்கள் உதவி செஞ்சீங்கனாலும் அந்த உதவி அவர்கள் பெறும்போது அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அப்போ உன்னை எதுக்காக தேவன் வச்சுருக்காருன்னா, நீ ஆசீர்வாதமாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது உன்னுடைய ஆசீர்வாதம் அல்லது நீ கொடுக்குற வெகுமதி மற்றவர்கள் உன்னை கொண்டு உன் மூலமாய் மற்றவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுக்கு அது ஏதுவாக இருக்குது. ஹல்லேலூயா. நீ கொடுக்குற ஒரு சின்ன உதவி, இப்போ பாருங்கள், ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன். அமெரிக்காவில் இங்கேருந்து கொண்டு போய் அமெரிக்கா ஒரு பையனை கொண்டு போயிட்டாங்க. அவனு இன்னொரு பையனை விளாண்டுட்டு இருக்கும்போது அவன் சொல்லிட்டான், நீ ஒரு பிளாட்ஃபார்ம்ட்டான், நீ ஒரு கேரா பிளாட்ஃபார்மில் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா அம்மாட்ட அழுதுட்டு வந்து கேட்டிருக்கான், என்னை ஒருத்தன் கேரா பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டான். எப்படி அவன் சொல்லுவான், நீங்கள் தான் அப்பா அம்மா இருக்கீங்கன்னு? அவர் சொன்னாரான், இல்லை நான் அவங்களுடைய அப்பா அம்மா இல்லை, ஒரு உங்கள் அப்பா அம்மா வேலை செய்யிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறந்துட்டாங்க. நீ ரொம்ப அழுதுனால நான் என்ன பண்ண, உன்னை தூக்கிட்டு வந்து நான் வளர்த்தேன், நீ என்னுடைய வளர்ப்பு மகன் தான் சொன்ன உடனே அந்த பையன் நல்லா படித்து உண்மையாக நடந்த சம்பவம் பிஸ்னஸ் பண்ணி கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே சம்பாதிச்சாராம். அந்த பணத்தை பூரா போட்டு அதில் வர்ற வட்டியை பூரா எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான். அந்த பணம் எங்கே வருதுன்னா, ஈரோடு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு 16 லட்சம் வருதான். ஈரோடு அந்த சிறுவர் இல்லை இருக்குல்ல, அதுக்கு வருஷம் மாதம் 16 லட்சம், 16 lakh per month. இந்த மாதிரி உலகம் என்ன போல அனாதைகள், பெற்றோரை இழந்தவங்க யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி
அவனோட பணத்தை பூரா சம்பாதிச்சு அதில் வர்ற வட்டியை பூரா ஏழைகளுக்கு கொடுத்துட்ருக்கான். எவ்வளவு தேவனுடைய நாமம் மையப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட விருப்பம் இதெல்லாம் நமக்கு ஒரு விருப்பமாக வரணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் மற்றவருக்கு என்ன பண்ண வேணும், உதவி செய்ய வேணும். இப்படி தான் செஞ்சாங்க கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில். எத்தனை பேருக்கு தெரியும், திருநெல்வேலியில் சாரா டக்கர் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த சாரால் டக்கருங்கிற அம்மா அந்த ஊருக்கு வந்ததே கிடையாது. அந்த அம்மா ஒரு ஹேண்டிகேப்டு, அந்த அம்மா நடக்க முடியாமல் வீல் சேர்லேயே இருக்கிற அந்த அம்மா, அங்கே ஜான் டக்கருங்கிற அவரோட அண்ணன் தான் இந்த ஊருக்கு வந்து, அம்மா இந்த மாதிரி இந்த ஊரில் பெண்களுக்கு படிப்பே இல்லை, இவங்க பெண்கள்லாம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு இவன் பழமொழி சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா, அதோட ஜுவல்ஸு, அதோட நகை, அதோட பணம், அதோட ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று, அண்ணா என்னால் வர முடியாது இந்தியாவுக்கு, ஆனால் நீங்கள் போய் ஒரு அந்த நீங்கள் ஊழியம் செய்கிற ஊரில் ஒரு ஸ்கூலை ஆரம்பித்து எல்லாருக்கும் பெண்களுக்கெல்லாம் நீங்கள் படிப்பு கொடுங்க அப்படின்னு சொன்ன சாரால் டக்கர் காலேஜை இன்றைக்கி பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு அம்மா பேசியிருக்கு பாருங்கள். திருநெல்வேலியில் சாரால் டக்கர் காலேஜில் நான் படித்தேன். இன்றைக்கி ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் எத்தனையோ பேர் படித்து, பெண்கள் பூரா படித்து இன்றைக்கி பெரிய முன்னிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், சாரால் டக்கருங்கிற அந்த அந்த பேரே அந்த ஸ்கூலுக்கு பேரே சாரா டக்கர் ஸ்கூல் தான். அந்த ரோட்டுக்கு பேர் சாரால் டக்கர்னு வச்சுருக்காங்க. ஆனால் இருக்காங்க. நான் அந்த ஸ்கூலை பார்த்துருக்கேன், அந்த வழியாக போயிருக்கேன். அப்போ பாருங்கள், யார் பாருங்கள் எல்லாருமே அங்கே படிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் படித்து இன்றைக்கி உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஹேண்டிகேப்டு ஒரு லேடி கொடுத்த ஒரு விதை, ஒரு உதவி. ஹல்லேலூயா. அப்போ நீ வந்து ஆசீர்வாதம் மற்றவங்களை பார்த்து புறாமப்படுறதுக்கு இல்லை, நீ ஆசீர்வாதமாக இருந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறான். நல்லா கையை தட்டி. இதுதான் உனக்கு தேவன் வச்சுருக்காரு. இதுக்கு தான் நம்ம தேவன் தெரிந்து வச்சுருக்காரு. நம்ம இருக்கிற நிலைமையில் உன்னை வச்சுருக்கல. நீ எதையாவது செய்து உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிற பிசாசோட பொய்யை நம்பாத. நீ செய்யக்கூடிய எல்லா சக்தியும் சாமர்த்தியத்தையும் தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறார். ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் ஏராளம் தாராளமாக உனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை தேவன் வாய்க்க செய்வார். அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி. தாவீதுக்கு ஒரு விருப்பம் இருந்தது ஆலயத்தை கட்டணும்னு. சாலமோனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது, தேவன் எனக்கு ஞானத்தை கொடுத்தா இந்த ஜனங்களை நடத்துவேன்ட்டு. உனக்கு ஒரு விருப்பம். ஏன் இங்கே நீ ஒரு சாரால் டக்கர் மாதிரி நீ ஒரு செய்கிற உதவியில் எத்தனையோ பேர் பிழைக்க முடியும். ஆனால் அப்படி பாருங்கள், நீங்கள் ஜெபிக்கணும், ஆட்சிகள் மாறணும். ஏன்னா இன்றைக்கி அந்த பையன் கொடுக்குற 16 லட்சம் கடந்த 10 வருஷமாக வரலையா, 10 வருஷமும் வராமல் இருக்குது. ஏன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டு இந்த பணமே வரக்கூடாது, கிறிஸ்தவர்கள் பணம் வரக்கூடாதுன்னு நன்மை செய்யக்கூட முடியாதபடிக்கு இன்றைக்கி தடைகள் இருக்கிறது. ஆனாலும் நன்மை செய்கிறதை நாம் விட்டு விடவே கூடாது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். தேவ தயவு எல்லா விதத்திலும் நம்மோடு கூட இருக்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் ஆமாம், இயேசுவானவர் வளர்றதுக்கே ஒரு மனுஷ தயவு என்ன பண்ணுச்சு, தேவைப்பட்டது. அப்போ தேவ தயவு உன்னுடைய வாழ்க்கையில் மனுஷ தயவை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய தயவை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். தேவனுடைய தயவு எல்லா விதத்திலும் உங்களுக்கு வாய்ப்புகளை, உங்களுக்கு அதற்கேற்ற சாதகமான நபர்களை, சாதகமான சூழ்நிலைகளை, சாதகமான பிஸ்னஸை எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 39:21 வாசிங்க. சங்கீதம் 145:9 வாசம் நினைக்கிறேன். ஆதியாகமம் 30. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தயவு அவனோடு கிடைக்கும்படி. இப்படியே பாருங்க, எல்லார் மேலும் தயவு இருந்தது. எஸ்தர் மேல் தயவு இருந்தது, ரூத்தின் மேல தயவு இருந்தது. எஸ்தருக்குலாம் ஹெவி காம்படிஷன். எத்தனை பேர் வராங்க? 138 139. ஆமாம், இத்தனை நாட்டில் இருந்து காம்படிஷன். அழகி போட்டி நடக்கிற மாதிரி ராஜா அழகி போட்டி நடத்தி என்ன பண்ணுறாரு, மனைவியை தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனால் இத்தனை பேர் மூஞ்ச பார்த்தாலும் ராஜாவுக்கு பிடிக்கல. எஸ்தர் மேல் இருந்த தேவ தயவு எஸ்தரை பார்த்தவொடனே ராஜாவுக்கு பிடிக்குது. ஹல்லேலூயா. ஐயா, ஹெவி காம்படிஷனு, எனக்கெல்லாம் இது கிடைக்காது நினைக்காத. தேவ தயவு இருந்தவனை எல்லா இடத்துலையும் உனக்கு கிடைக்க தேவன் உதவி செய்வார்.
காம்படிஷன்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை, தயவு உன்னை மேலே தூக்கிட்டு வரும். எங்கேயோ அந்த தாவீது தேவ தயவு அவனை மேலே கொண்டு வந்துச்சு. சிறைச்சாலையில் கிடந்தாலும் சரி, போத்திபாரில் வீட்டில் இருந்தாலும் சரி, எகிப்தில் இருந்த போதும், யாக்கோபுடைய வீட்டில் இருந்த போதும் யோசேப்பை தயவு நகர்த்தி கொண்டே வந்தது. தயவு ஃபேவருங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டு, அதெல்லாம் நம்ம மணிக்கணக்காக பேசணும். அப்படிப்பட்ட தேவ தயவு உண்மையில் இருக்கிறது, நிச்சயமாக உன்னையும் மேலே கொண்டு வரும். ஜெரிசாவேல் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய இப்போ இறந்துட்டார், இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்தார். அவரோட பிரசங்கம் பூரா கேட்டிங்கன்னா இப்போ எப்படி சாம்பி ஐயா விசுவாசத்தை பற்றி பேசுகிறாரோ, இவர் தயவை பற்றி தான் பேசுவார். தயவை எப்படி நம்புவார்னா, இவர் ஒரு தடவை இவர் அர்ஜென்ட்டாக ஒரு சிட்டிக்கு போகணும், ஜெரிசவேல் சவேல் அர்ஜென்ட்டாக ஒரு ஊருக்கு போகணும். இவர் கிளம்பிட்டார். ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்காரு டிக்கெட் போடுமா அப்படின்னா, டிக்கெட் போட்டு இல்லை எல்லா டிக்கெட்டும் ஃபுல்லு கிடைக்காது, காட்ஸ் ஃபேவர் என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு இருக்காரு. தேவ தயவிற்கு நான், ஏன்னா இந்த அம்மாவுக்கு தெரியும் இவர் சொன்னால் கேட்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு, தேவ தயவிற்கு கிளம்பணுன்னா பெட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டார். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார், கொடுக்குறாரு பாஸ்போர்ட்டை, எனக்கு ஒரு டிக்கெட் வேணும். அந்த அம்மா பார்த்துட்டு எல்லா டிக்கெட்டும் ஃபுல் சார், டிக்கெட்டு இல்லை, நல்லா பாருங்கள் இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்படியே 2-3 தடவை கேட்கணும். ஏர்போர்ட் மேனேஜர் மேலே இருந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இவர் வாழ்க்கையில் உண்மையாக நடந்த சம்பவம். ஏர்போர்ட் மேனேஜர் மேலே இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. இவர் வராரு, போய் உட்காராரு, மறுபடியும் வராருன்னொன்னே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுறாங்க. இவருக்கு ஒரு சீட் வேணுமா, சீட் இல்லைன்னு சொன்னால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு சீட் இருக்கும் பாருங்கன்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு தெரியாட்டு கூட ஏர்போர்ட் மேனேஜருக்கு என்ன பண்ணணும் தெரியும். ஏர்போர்ட் மேனேஜர் தெரிஞ்சோம்னா 3 சீட்டு வந்து காலியாக இருக்குது. அந்த 3 சீட்டும் அந்த இவங்க கவர்மெண்ட் அஃபீஷியல் புக் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வராது, அவங்க விஐபிஸ், அவங்க வர்றது தனியாக வந்துடுவாங்க. அவங்களுக்காக புக் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க புக் பண்ணியிருக்காங்க. அவங்கள வேணால் ஃபோன் பண்ணி கேட்குறேன், கேளுங்க அப்படின்னு கேட்டோன்னா 3 டிக்கெட்டு கேன்சல். இவருக்கு ஒன்றா அந்த சீட்டை கொடுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. தேவ தயவு உனக்கு இல்லாத இடத்துல உனக்கு உண்டு பண்ணி தரும். இதெல்லாம் நம்பணும். இதெல்லாம் வந்து கேட்டவனையெல்லாம் நம்ப முடியாது. இப்படிப்பட்ட விசுவாச அரக்கர்கள் நம்ம காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஹல்லேலூயா. இவங்களாம் நம்ப மாட்டாங்க. இல்லைனாலும் நம்ம போய் கேட்போமா, டிக்கெட் ஃபுல்லானால் நம்ம அடுத்த தட்காலில் போடு, அடுத்த வண்டி பேரில் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம். இவர் எனக்காக ஒரு சீட்டு கிடைக்கினாரு, அதே சீட்டில் அவர் பிரயாணம் பண்ணியிருக்காரு. இது ஒரு சாம்பிள் தான். அவர் வாழ்க்கையில் பூரா தேவ தெய்வ அவர் வாழ்க்கையில் என்னெல்லாம் விரும்பினாரோ அதை பூரா நடத்தி காண்பித்தார். இப்போ தான் அவர் அவரோட 75-76 வயதில் இறந்து போயிட்டார். இப்படி தேவ தயவு எல்லா விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷ தயவை கொண்டு வரும். நமக்கு காட்ஸ் ஃபேவர் வந்து எல்லா விதத்திலும் மனிதர்களுடைய ஆலோசனைகளை கொண்டு வரும். மனிதர்கள் நமக்கு ஏற்ற நபர்கள் நம்ம இடத்துல கொண்டு வரும், ஏற்ற தொழில்களை நம்ம இடத்துல கொண்டு வரும், அனுகூலமான வாசல்களை நம்முடைய வாழ்க்கையில் திறக்க வைக்கும். அப்போ நம்ம ஒன்று செய்யணும், மற்றவர்களை பார்த்து நம்ம ஒருபோதும் பொறாமப்படவே கூடாது. ஏன்னா தேவன் அனைவருக்கும் போதுமானவர். நம்ம என்ன விரும்புகிறோங்கிறத சரியாக விரும்பணும். எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக யாரை தான் பார்க்கணும்? கர்த்தரை தான் பார்க்கணும். அவருடைய வார்த்தை சகல அவர் வார்த்தையை அவரை மகிமைப்படுத்தி வச்சுருக்காரு. அந்த வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தும் போது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும். எல்லாவற்றிற்கும் கல்வாரி சிலுவையை தான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். வனாந்தரத்தில் எல்லாத்தையும் பாம்பு கடிக்குது, பொட்டுன்னு போடுது. எங்கே போய் எத்தனை பேருக்கு ஆன்டி வேணாம் எங்கே இருக்குது? உடனே மோசே போய் கேட்குறான், ஒரு வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ணிடு, நிறுத்தி வச்சிரு, எவ்வளவு விஷயம் யாருனாலும் சரி அதை நோக்கி பார்த்தவன் பிழைத்து கொள்வான். உன் வாழ்க்கை எவ்வளோ கடினமானதாக இருந்தாலும் கல்வாரை நோக்கி பார்த்தா என்றால் உன் வாழ்க்கை பிழைத்து கொள்வாய். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இதில் எந்த சந்தேகமே கிடையாது. எவ்வளவு கடின சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம், மோசமாக இருக்கலாம், ஆனால் நீ இயேசுவை நோக்கிப்பார், கல்வாரை நோக்கிப்பார், உன் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். நீ ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீ இருக்கணும். நீ உன் மூலமாக நீ கொடுக்கறதன் மூலமாக மற்றவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கடைசியாக தேவ தயவு எல்லா விதத்திலும் காட்ஸ் ஃபேவர் உன் கூட இருக்குது. எஸ்தர் கூட, ரூத்து கூட, யோசுவா கூட, தானியேலோட, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, இயேசுவானவர் மேலே இருந்த தேவ தயவு, அப்போஸ்தலர்கள் மேலே இருந்த தயவு ஓ மேலேயும் இருக்கும். இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நடந்தது எனக்கும் நடக்கும்னு நினைச்சினா உனக்கும் நடக்கும். தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் எல்லாம் முழங்கால் படிட்டு